அனைத்து மரியாதைக்குரிய மேன்மக்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றியும். அண்ட் மிஸ்கின் சார் அண்ட் ராஜ்குமார் சார் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கலைப்புரிய நானு சார். அவர்கிட்ட நான் போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே ஒன் டைம் தான் கதை சொன்னேன். சொன்ன உடனே அவர் வந்து சுதீப் சார் காமிச்சாரு. சுதீப் சாரும் ஒரு தடவை தான் கதை கேட்டாரு. நான் இந்த மேடையில் இருக்கிறது இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் வந்து மிக சிறந்த ஒரு படமும் வர்றதுக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா அவங்க 2 பேரும் மிகப்பெரிய லெஜெண்டு. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க எல்லா விஷயத்திலையுமே. ரொம்ப அன்பா, ஏதாவது பிரச்சனைனா இப்படி பண்ணியா அப்படின்னு தானு சார் சொல்லுவாரு, சுதீப் சார் அப்படிலாம் சொல்லுவாரு ஸ்பாட்ல. அதனாலதான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமா வந்திருக்கு. அது இல்லாம என்னுடைய டீம், டைரக்டர் டீம் அண்ட் அஜினிஷ் லோக்நாத் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சேகர் சந்துரு, ஆர்ட் டைரக்டர் அண்ட் சோபி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4-5 டேஸா வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அது இல்லாம இளவரசர் சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நான் சோர்ந்து போறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும் ஊர் போய் சேரும் சொல்லுவாங்க. அது வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றி. தானு சாருக்கு வாழ்நாள் நன்றி. தேங்க்யூ. ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய ஒரு 12 வருஷத்துக்கு முந்தைய 10 வருஷம் நினைக்கிறேன், நான் வந்து கதையை போய் நான் வந்து தானு சார் சொன்னேன். சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. தம்பி இந்த கதையை என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த படம் தான் நந்தனடா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானு சார் திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு. ஆக்சுவலாக இல்லை சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன், அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன எவல்யூஷன். அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க. நான் பிச் பண்ணது ரைட்டான கதை சார் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதி மட்டும் தான் சொன்னேன். நான் எப்பொழுதுமே தானு சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர், அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு மிக மிக ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிளோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு நாளைக்கு 2 தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார். நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ணுவேன். நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, இல்லை தம்பி நான் வரேன், காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்துட்டு போகிறேன். நான் இத்தனை படங்கள் 27 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். 18 வருஷம் நான் டேரக்டராக பண்ணி கொடுத்துருக்கேன். தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது, தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. ஹி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ். அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும். யூஸ்வலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு படி வந்தால் பிறகு வந்து we unknowingly will become arrogant. We never listen to some people's counsels. பட் நான் சின்ன வயசு ஃபர்ஸ்ட் படத்தில் தான் அப்படி கிடையாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 11 நண்பர்கள் இருக்காங்க உலகளாவி. ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சவங்க 11 நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன். அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தானு சார் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு 50 லென்ஸ்ல போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்ட். பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தே வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தே வேர் 24 லென்ஸ். ரொம்ப அகலமாக பார்க்குறேன். நான் நேற்று தானு சார்ட்ட வந்து நான் சொன்னேன், ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து 3 விதமாக பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரமாக பார்க்கலாம், இரண்டாவது வந்து
அதுக்குள்ள இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், மூணாவது வந்து அவருடைய கலைத்தன்மை. சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை மூணாவதும் டெக்னிக்காலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது. ஆனா இன்னைக்கு ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டஸ்ட்ரி. ஆனால் ரொம்ப காம்படிஷன். ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ற கஷ்டம் நான் கத்துக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன்.